முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கை நிர்ணயித்திருக்கிறான். உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள். கெட்ட ஜின்களிலிருந்து, கெட்ட தீங்கான செயல்களிலிருந்து, தீங்கான விலங்கினங்கள் அவைகளிடம் இருந்தும். எதுவும் நெருங்கும் போது அவர்கள் உள்ளுணர்வில் ஏற்படுத்துவார்கள், உன்னை நெருங்குகிறது பார்த்துக்கொள் என்று. முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு நுழையும் போது பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹுடைய பெயரை கூறி நுழைந்தால், சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் என்று கூறி சாப்பிட்டால், ஷைத்தான் சொல்லுவான், இன்று இந்த வீட்டில் நமக்கு இடமில்லை, இன்று இந்த வீட்டில் நமக்கு இரவு உணவு இல்லை என்று. யார் அதை கூறவில்லையோ, நுழையும் போதும் சாப்பிடும் போதும் ஷைத்தான் சொல்லுவான், இன்று இங்குதான் எமக்கு தங்குமிடம், இன்று இங்குதான் எமக்கு இரவு உணவு என்று. இப்ப மலக்குகள் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டவர்களை பாதுகாப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார்கள். இப்ப ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய தீய செயல்களிலிருந்து பாதுகாப்பது மலக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக நிர்ணயித்திருக்கிறான். அல்லாஹ் அல் ஹாஃபிஸ், அவன் இவ்வாறு மனிதர்களை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் ஹாஃபிஸ், குறிப்பான பாதுகாப்பை அல்லாஹ் அவனுடைய இறை நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். குறிப்பான பாதுகாப்பு முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ரா 257வது வசனம், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலன் யார்? நேசன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களை எதுவும் தீண்டிவிட முடியாது, யாரும் அவர்களை அணுகிவிட முடியாது. சுப்ஹானல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மந்திரியாக இருந்து அவர்கள் அந்த தானியங்களை தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். திருட்டு பட்டம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது. அவர்களுக்கு நிபந்தனை, நீங்கள் மறுபடியும் சென்று மறுபடியும் உங்களுக்கு தானியம் வழங்க வேண்டும் என்றால் சகோதரனை அழைத்து வர வேண்டும் என்று. ஃபலம்மா ரஜஉ இலா அபீஹிம், தன்னுடைய தந்தை யாக்கூபிடத்தில் அவர்கள் சென்றபோது சொன்னார்கள், என் தந்தையே தடுக்கப்பட்டு விட்டது, எங்களோடு நீங்கள் இன்னொரு சகோதரன் புன்யாமீன் அவரையும் அனுப்புங்கள். அவர்கள் அந்த புன்யாமீனை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று ஒரு நபியிடத்திலே சொல்லுகிறார்கள். கால, அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முன்னால் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் செய்ததை போன்று இவனுக்கும் நீங்கள் செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன். அல்லாஹு அக்பர். என்ன நம்பிக்கை பாருங்கள். இருந்தாலும் என் பிள்ளைகள், நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுடைய பாதுகாப்பில் நான் புன்யாமீனை அனுப்ப முடியாது. ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா, அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன், அவனுடைய பாதுகாப்பில் புன்யாமீனை அனுப்புகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அல் ஹஃபீஸ், முஃமின்களை, இறை நேசர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். மூசாவுடைய தாயார் அல்லாஹ் வஹீ இறக்கினான். வஉஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ, பால் கொடு. ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, பனி இஸ்ரவேலர்கள் ஃபிரௌன் அறிந்தால் அறுத்து விடுவான் என்று பயப்படுகிறாயா? பால் கொடு. ஃபஇதா கிஃப்தி அலைஹி, ஆனால் பயந்தால் ஃபல்கீஹி ஃபில் யம், ஆற்றில் மிதந்து செல்லக்கூடிய ஒன்றின் மீது வைத்து உன் பிள்ளையை விட்டுவிடு. அல்லாஹு அக்பர். எந்த சிந்தனையால் அதை புரிய முடியும்? ஆற்றில் ஒரு குழந்தையை விடுவதா? சொல்வது யார்? அல்லாஹ். யார் பாதுகாப்பார்கள்? அல்லாஹ். விட்டார்கள். வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, கவலைப்படாதே, பயம் கொள்ளாதே. இன்னா ராத்தூஹு இலைக்கி, உன்னிடத்தில் இவர் திருப்பி கொண்டு வரப்படுவார். வஜாஇலூஹு மினல் முர்சலீன், இவரை நபியாக நாம் ஆக்குவோம். அல்லாஹு அக்பர். ஃபிரௌனுடைய வீட்டின் வாசலுக்கு செல்கிறது. ஃபிரௌனுடைய மனைவி எடுத்து சென்று ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிறார்கள், இந்த குழந்தையை நாம் வைத்துக் கொள்வோம் என்று. பால் குடிப்பதற்காக தேடப்படுகிறது.
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை அழைத்து வரப்படுகிறார்கள். கையில் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தகர்ர ஐனுஹா வலா தஹ்ஸன் வலிதஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக். அந்த மூசாவுடைய தாயுடைய கண்கள் குளிர்ச்சியாகி அவர்கள் கவலையடையாமல் இருந்து, அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை, பாதுகாப்பான ஆட்சி என்று சொன்னவுடன் பாதுகாப்பான். அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். وَإِنَّا فَرَدَدْنَاهُ إِلَى أُمِّهِ كَيْ تَقَرَّ عَيْنُهَا وَلَا تَحْزَنَ وَلِتَعْلَمَ أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ. மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் அறியவில்லை அதை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் உண்மை. அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அவ்வளவுதான். எப்படி பாதுகாப்பான்? எப்படி நாடுகிறானோ அப்படி பாதுகாப்பான். அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார் அவர்களை பாதுகாத்தது? எந்த ஒரு மனிதனாலும் தன்னை பாதுகாத்து விட முடியாது. தன்னுடைய செயலை செய்வதிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியாது. பெண் அழைக்கிறார்கள், அழகான ஒரு பெண். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்ன என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? படித்து பாருங்கள் சூரா யூசுஃபுடைய 24வது வசனத்தை. வலகத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா லௌலா அர்ரஆ புர்ஹான ரப்பிஹி. ஒருவேளை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அவருக்கு காண்பிக்கப்படவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவர் இல்லை என்றால், அந்த பெண்ணின் பக்கம் சாய்ந்திருப்பார். அல்லாஹு அக்பர். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா. இப்படித்தான் அல்லாஹ் தீங்கிலிருந்தும் மானக்கேடானவற்றில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹு அக்பர். நபி யூசுஃபை பாதுகாத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் முஃமின்களை பாவங்களில் இருந்து பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய ஃபத்லால். இஸ்மாயில், ஹாஜர் மக்காவில் விடப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொட்டல் பூமியில் தன் மனைவியையும் மகனையும் விட்டுச் செல்கிறார்கள். விடச் சொன்னவன் யார்? அல்லாஹ். பாதுகாப்பவன் யார் அவர்களை? அல்லாஹ். அவ்வளவுதான். விட்டார்கள். திரும்பி என்ன காரணம் என்று கூட சொல்லாமல் திரும்பி சென்றார்கள். ஹாஜர் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா யா இப்ராஹிம். என் கணவரே, இதை சொன்னது அல்லாஹுவா? ஆம் என்று சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பாருங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில். ஃபஇதன் லா யுதய்யுனா. அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை ஏன் இல்லை? அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதில் ஏன் இல்லை? சவக்கா உங்களுடைய செல்வத்தை வளர்க்கும். ஆனால் ஏன் பயப்படுகிறோம்? கொடுக்கும் போது குறைந்து விடுவோ செல்வத்தில் என்று. வட்டி உங்களை அழிக்கும். ஏன் பயப்படுகிறோம் அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு? அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளின் மீது எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக.